பிள்ளையாரப்பா, இந்த ஊக்காவது உடையாம இருந்ததுன்னா உனக்கு 108 தேங்காய் உடைக்கிறேன். இந்தாடி பென்சில், சீவிட்டேன். அம்மா திரும்ப ஊக்கு உடைஞ்சு போச்சுமா, சீவிட்டாமா. போடி, இதுக்கு மேல என்னால சீவி தர முடியாது. ஸ்கூலுக்கு போறோம், ஸ்கூலுக்கு போறோம். குட் மார்னிங் ரமணி. பென்சில் ஏமா ரம்யா கொஞ்சம் அழகா? பென்சில சீவி சீவி கொடுக்குறேன், அழுத்தி எழுதி உடைச்சிடுறா. இப்படி அழுத்தி எழுதுவாங்க பிசாசு. அழுத்தி எழுதுனா நல்லதுதான் ரமணி. ஒரு மேகசின்ல படிச்சிருக்கேன், ஹேண்ட் ரைட்டிங் அனாலிசிஸ்ல அழுத்தி எழுதுறவங்கலாம் பெரிய லீடர் ஆவாங்களாம். லீடர் ஆவேனா? பிரைம் மினிஸ்டர் ஆவேனா? ஆமாண்டி கண்ணு. அப்போ ஒண்ணு பண்ணுங்க, பென்சில் ஃபேக்டரி ஒண்ணு வேலைக்கு வந்திருக்கான், பேப்பர்ல போட்டிருக்கு, வாங்கி கொடுங்க இவளுக்கு. ஆஃப்டர் ஆல் 2.5 கோடி தானா. ரமணி பின்ன காலையில இருந்து 48 தடவை சீவி கொடுத்துட்டேன். அங்க பாருங்க, நீங்களே சீவி கொடுங்க. பென்சில் மொட்டையா இருக்கே. அப்பதான் எழுதும் போது உடையாது. எழுது. சீவி கொடுத்துட்டீங்களா? பாத்தியா, அப்பாவுக்கு தான் ஒழுங்கா சீவ தெரியுது, உனக்கு தான் தெரியவே இல்லை. ரிக்ஷா வந்துருச்சுடி, கிளம்பு கிளம்பு. ரமணி, பென்சில் சீவுறது சாதாரணமான விஷயம் இல்லை, ஒரு டெக்னிக் இருக்கு. அப்படியே ஷார்ப்பாக சீவி கொடுத்துடக்கூடாது. அது முனையை கொஞ்சம் தேய்ச்சி கொடுத்தா தான் குழந்தை எழுதும் போது உடையாது, பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். நீ கிளம்புடி. பாய் ரம்யா. பாய். பென்சில் சீவின அதே டெக்னிக்கை வச்சு இந்த கேரட்டையும் கொஞ்சம் சீவி கொடுங்க. என்ன ரமணி, எனக்கு கேரட்டா சீவ சொல்ற? ஏன் சீவனா என்ன? இது புருஷ லட்சணம்ன்றது வீட்டுக்கு வெளியில வேலை செய்யறது தான். மாதிரி வீட்டுக்குள்ள வேலை செய்ய சொன்னா அக்கம் பக்கத்தில் பார்க்குறவங்களாம் என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? இந்த மாதிரி ஆம்பளை கொடுமைப்படுத்துறாளே ராட்சசின்னு உனக்கு தப்பா நினைக்க மாட்டாங்க. என்னால் உனக்கு ஒரு கெட்டப்பேர் வருதுன்னா நான் விட மாட்டேன். புருஷ லட்சணம்னா என்னன்னு சொன்னீங்க? வீட்டுக்கு வெளியில வேலை செய்யறது தான். கொஞ்சம் இருங்க. வீட்டுக்கு வெளியில இருக்க வேலையை செஞ்சுட்டு வாங்க. தெருமோன ப்ரௌசிங் சென்டர் பக்கத்துல காய்கறி கடை இருக்குல்ல, அங்க போய் பொரியலுக்கு முட்டைக்கோஸ் வாங்கிட்டு வாங்க. அப்படியே கொசுரா கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லியே வாங்கிட்டு வாங்க. ரமணி, என்ன ரமணி பேண்டிட் குயின் மாதிரி கையில் என்ன கட்டு? தலைவலி. அக்யூப்ரெஷர்ல இப்படி 4 விரலையும் சேர்த்து இறுக்கி பிடிச்சா தலைவலி போயிடும்னு ஒரு மேகசீன்ல போட்டிருந்தது. 2 கையிலையும் பிடிக்கணுமே, அதான் ரம்யாவோட ரிப்பன் எடுத்து கட்டியிருக்கேன். நீங்க ஆஃபீஸுக்கு கிளம்புங்க. பேகு கையெல்லாம் வலிக்குதே. பர்ஸு நானே எடுத்துக்கிறேன். அம்மா, இடுப்பு வலிக்குது. என்னாச்சு ரமணி? வயிறு கூட லேசா வலிக்குது. நீங்க ஆபீஸுக்கு கிளம்புங்க.
நைட்டெல்லாம் இருமி இருமி நெஞ்செல்லாம் வலிக்குது. நீங்கள் ஆஃபீஸ் கிளம்பி போங்க. கால் வேற பிடிச்சிக்கிச்சு. நீங்கள் கிளம்பி போங்க. ரமணி, உனக்கு தான் உடம்பு ஃபுல்லாக வலிக்குது இல்லை, ரெஸ்ட் எடுத்துக்க வேண்டியது தானே. நான் ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன். சே, நீங்கள் முன்ன மாதிரி இல்லவே இல்லை. கல்யாணம் ஆன புதுசில் அப்பளம் சுடும்போது ஒரு சொட்டு எண்ணெய் மேலே விழுந்ததுன்னு 3 நாள் ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டு கூடவே இருந்தீங்க. இப்போ உடம்பெல்லாம் வலிக்குதுன்னு சொல்கிறேன், நீங்கள் பாட்டு கிளம்பி போகிறீங்க. ரமணி, நீ தானே சொல்லுவ ஆம்பளைங்க வெளில கிளம்பினா தானே வீட்டில் பொம்பளைங்களுக்கு வேலையாகும்னு. அது வேலை ஆகணும்னா ரொமான்டிக்காக ஃபீல் பண்ணால் பொம்பளைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் தான் போகும். அது கூட உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ரொமான்டிக்காக ஃபீல் பண்ணால் எப்படி உடம்பு சரியில்லாமல் போகும்? அது அப்படிதான் போகும். இன்னைக்கு முழுக்க நீங்கள் ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டு என் கூடவே இருக்கணும். அதுக்கு தான் இந்த தலைவலி உடம்பு வலி எல்லாம். என்னக்கா, யாருக்கு உடம்பு சரியில்லை? வாடா. நீங்கள் சும்மா இருங்க. டேய், அங்கே நில்லுடா. ஹலோ அண்ணி, எப்படி இருக்கீங்க? ஏய், நீ அங்கே நில்லு. 2 பேரும் எங்கே வந்தீங்க? உங்களுக்கு லவ் பண்ணுறதுக்கு எங்கள் வீடு தான் கிடச்சிதா? அண்ணி, நான் அப்புறம் வரேன். ஏய் ஏய், அக்கா நானும் போயிட்டு அப்புறமா வரேன், முக்கியமான வேலை இருக்கு. டேய், அங்கே நில்லு. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போடா. அக்கா, ப்ரௌசிங் சென்டரில் லவ் பண்ணி போர் அடிச்சு போச்சு, அதான் உங்கள் வீட்டை யூஸ் பண்ணிக்கிட்டோம். தப்பா? பாத்தீங்களா எவ்வளோ திமிரா பேசுகிறான்? பாத்தீங்களா? வரேன்டா வரேன், வந்து சித்தப்பா சித்தி கிட்ட சொல்கிறேன். சொல்லு. நானே இதை அம்மா அப்பாட்ட எப்படி சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ரொம்ப நல்லதா போச்சு. டேய், எங்க வீட்டை யூஸ் பண்ணது இல்லாம என்ன கல்யாண புரோக்கர் வேலை பார்க்க சொல்றியா? உன்னை ரமணி, ரிலாக்ஸ் ரமணி. யங்ஸ்டர்ஸ்னா அப்படி தான் இருப்பாங்க. ஆமாக்கா, எல்டர்ஸ் எல்லாம் இதெல்லாம் கண்டுக்க கூடாது. ரமணி, 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 கொடுங்க கொடுங்க. என்ன பேச்சு பேசிட்டு போறான் பாத்தீங்களா? ரமணி, அவன் அப்படின்னு பெருசா சொல்லிட்டான். பெருசா ஒன்றும் சொல்லலை, நம்மளை பெருசுன்னு சொல்லிட்டான். எல்டர்ஸ்னா பெரியவங்க தானே அர்த்தம். ஓஹோ, நீ அதை சொல்றியா? நாம 2 பேரும் எல்டர்ஸ் தானே அவனுக்கு. அப்போ நீங்களும் ஒத்துக்கிறீங்களா நமக்கு வயசாகி போச்சுன்னு? அதான் வாழ்க்கையில ரொமான்ஸே இல்லாம போச்சு. ஐயோ, நமக்கு வயசாகி போச்சு. கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆகி போச்சு. ரமணி, ரமணி, ரமணி ரிலாக்ஸ். ரமணி ரிலாக்ஸ். நாமளும் யங்ஸ்டர்ஸ் தான் ரமணி, நாமளும் யங்ஸ்டர்ஸ் தான். சார், யங்ஸ்டர்ஸ் தான். அப்ப நம்ம கூட லவ் பண்ண முடியுமா? உன்னை பத்தி எனக்கு தெரியாது. எனக்கு வேற பொண்ணு கிடைச்சா நான் லவ் பண்ணுவேன். இல்ல, நாம 2 பேரும் லவ் பண்ணலாம், ஒருத்தருக்கு லவ் பண்ணலாம், இப்ப கூட லவ் பண்ணலாம். எப்படி? இன்னும் கல்யாணம் ஆகலன்னு நினைச்சுக்கலாம். அப்ப இன்னைக்கு ஆபீஸ்க்கு லீவ் போட்டுருங்க. ரமணி, எனக்கு கலெக்ஷன்லாம் இருக்கு. அதான் வித்தியாசம். எது ரமணி வித்தியாசம்? நம்ம 2 பேருக்கு நிச்சயதார்த்தம் ஆன புதுசுல என்னை டெய்லி பார்க்கணுன்றதுக்காக ஆஃபீஸ்க்கு 1 வாரம் லீவ் போட்டீங்க. இப்போ 1 நாள் லீவ் போட சொன்னா மாட்டேன்றீங்க. அதான் வித்தியாசம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை ரமணி, எங்கிட்ட எதுவும் வித்தியாசம் இல்லை, உங்ககிட்ட தான் வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? அந்த தாலி, அதான் நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஞாபகப்படுத்திட்டே இருக்கு. அதை விட கைட்டி வச்சிரு, நம்ம 2 பேரும் லவ் பண்ணலாம். இப்படி எல்லாம் அவசரமா பேசாதீங்க. தாலியெல்லாம் கழட்ட சொன்னீங்க, அப்புறம் நான் லவ் பண்றதுக்கு வேற ஆளை பார்த்துவேன். ரமணி, அவசரப்பட்டு இந்த முடிவு எடுத்துறாத. நான் இப்பவே ஃபோன் பண்ணி ஆஃபீஸ்க்கு லீவ் சொல்லிடுறேன். நம்ம 2 பேரும் ஹோல் டே லவ்வர்ஸா இருக்கலாம். வீட்டுக்குள்ளேயே வா. அம்மா, நான் ரமணி பேசுறேன். ஒன்றும் இல்லை, என்னுடைய கருப்பு கலர் மிடி ஒன்று இருக்குமே, மஞ்சள் கலரில் பூவெல்லாம் போட்டு ஃபஸ்ட் இயர் காலேஜில் படிக்கும்போது பர்த்டேக்கு வாங்கினதுமா, ஞாபகம் இல்லையா? பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து 7 வருஷம் ஆச்சுன்னா எல்லாத்தையும் மறந்துடுவியா? சரி, அதை தேடி எடுத்து உடனே கொடுத்து அனுப்பு. என் ட்ரெஸ் எதுவுமே அங்கே இல்லையா? என்ன பண்ண? பாத்திரக்காரனுக்கா? என்னம்மா இங்கே இருக்கிற நிலைமை புரியாமல் பேசுறியே? என் லைஃபே அந்த மிடியில் தான் இருக்குது. அது அப்படி தான் இருக்கும். சரி, வச்சிரு, நான் வேறு பார்த்துக்கிறேன்.
கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த மாதிரியே இருக்கீங்க, பட்டையெல்லாம் போட்டு. தேங்க்ஸ். யார் ஃபோனில்? எங்க அம்மா அந்த கருப்பு கலர் மிடிய பாத்திரக்காரனுக்கு போட்டாங்களாம். எது இந்த சிகப்பு கலரில் பூவை போட்டிருக்குமே அதுவா? மஞ்சள் கலர்ல பூ போட்டிருக்கோம். நீங்க கூட மறந்துட்டீங்க 7 வருஷத்துல. ரமணி, நீ வேற ட்ரெஸ் போட்டு ரெடி ஆகு, டைம் ஆச்சு. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி போட்ட ட்ரெஸ்ஸை போட்டா கல்யாணம் ஆகாத ஃபீலிங் வருமேன்னு பார்த்தேன். ரமணி, அந்த தாலி தான் அது வெளில தொங்குற வரைக்கும் நீ என்ன ட்ரெஸ் போட்டாலும் எனக்கு அந்த ஃபீலிங் வராது. அதான் நீ என் வைஃப் ஞாபகப்படுத்திட்டே இருக்கு. இப்போ அந்த ஃபீலிங் வருதா? நான் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். ஆமா, நம்ம லவ் பண்றதுக்கு எங்க போறோம்? நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நிச்சயம் ஆன உடனே நான் உன்னை பார்க்கறதுக்கு வருவேனே திருட்டுத்தனமா ஒரு இடம் ஞாபகம் இருக்கா? எங்க வீட்டு பக்கத்துல இருக்க பஸ் ஸ்டாப்பு. அங்கேயே போலாம். அதான் சரியான இடம். இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க யாரோ நான் யாரோ. நான் அங்க போய் வெயிட் பண்றேன், நீ கிளம்பி வந்துருன்னு. இருங்க, நானும் உங்க கூட பைக்லயே வந்துடுறேன். எதுக்கு வேஸ்டா ஆட்டோ சார்ஜ்? அங்க போன உடனே தெருமுனையில் நான் இறங்கிக்கிறேன். அதுக்கப்புறமா நீங்க யாரோ நான் யாரோ. ஆமா, பஸ் ஸ்டாப் போனதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறீங்க? நானா ரமணி, அது தெரிஞ்சுட்டு அப்புறமா இன்ட்ரெஸ்டே இருக்காது. சரி, நான் என்ன பண்ணணும்? நீ ஒன்றும் பண்ண வேணாம். நீ என்ன தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காத, நான் உன்னை தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க மாட்டேன். மற்றெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் நான் உனக்கு ஒன்று தருவனே. என்னது? லெட்டர். லவ் லெட்டரா? எனக்கா? காட்டுங்க, என்ன எழுதிருக்கீங்கன்னு பார்க்கலாம். ரமணி, அதை இப்பவே படிச்சுட்டு அப்புறம் கிக்கே இருக்காது. சரி, நான் ரெடியாகி வந்துடுறேன். சீக்கிரம் போயிட்டு வந்துடலாம். ரம்யா ஸ்கூல்ல இருந்து வந்துருவா, அதுக்குள்ள திரும்பி வந்தாகணும். ரமணி, நீ போய் பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணு, நான் வண்டி பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன். சீக்கிரமா வந்துருங்க, யாராவது பாத்திர போறாங்க. ஏன் ரமணி பயப்படுற? நம்ம 2 பேரும் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆச்சே. அதை ஏன் இப்போ ஞாபகப்படுத்துறீங்க? இப்பல இருந்து நீங்க யாரோ நான் யாரோ. நான் மறந்துடலாம் தான் நினைக்கிறேன். ஆனா அது அந்த தாலி ஞாபகப்படுத்திட்டே இருக்க. ஓகே, சீக்கிரமா வந்துருங்க, மறந்துடாதீங்க. நீங்க யாரோ நான் யாரோ. வரீங்களா? எங்க? அதை நீங்க தான் சொல்லணும். தாலிக்கு சவாரிக்கு என்ன சம்பந்தம்? சரிதான். ஹலோ. என்ன மீனா இப்படி தனியா நின்னுட்டு இருக்க? மீனாவா? நீ தானே சொன்ன மீனாட்சிங்கிறது ரொம்ப ஓல்டு ஃபேஷனா இருக்கு, அதனால மீனான்னு கூப்பிடுங்கன்னு. போன சண்டே சித்தி வீட்ல. சித்தியா? எந்த சித்தி? என்ன நீ எல்லாத்தையுமே மறந்துட்டியா? சரி, அதாச்சும் ஞாபகம் இருக்கா? எது? அதான் அது. எப்படி மறந்த? நீ நானும் தனியா பெருமாளே மொட்டை மாடியில. அப்போ நீ மீனா இல்லையா? என்ன பார்வதி எப்படி இருக்க? வாடா என் பரமசிவம். பார்வதி இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு, அதுக்கு எந்த அடி அடிக்கிற? போடா.
வேற யாரையும் சைட் அடிக்கிறதுக்கா பஸ் ஸ்டாப்புக்கு வந்தீங்க? நீங்க விசில் அடிக்கிறதா இருந்தா என்ன மட்டும் பார்த்து விசில் அடிங்க. கர்ச்சீஃபை கீழே போடுவேன், வந்து எடுத்து கொடுங்க. தேங்க்ஸ். என்ன பர்ஃப்யூம் யூஸ் பண்றீங்க? பர்ஃப்யூமா? அதெல்லாம் நான் யூஸ் பண்றது இல்லையே. அப்படியா? இயற்கையிலேயே உங்களுக்கு இப்படி ஒரு மனம் இருக்கா? ஆஹா, உங்களை கட்டிக்க போறவன் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம். சார் அது சார் என்ன சார் வேணும்? 12B போயிடுச்சு, 12C வரல, 37B பிரேக் டவுன், 27C 1 hour லேட்டு. இந்த ரூட்ல இவ்வளோ தான் சார் பஸ்ஸு, மற்ற பஸ் எல்லாம் ரூட் மாற்றி விட்டுட்டாங்க. ஃபேமிலி மேட்டர் பேசிட்டு இருக்கல, அப்புறம் ஏன் சார் டிஸ்டர்ப் பண்றீங்க? ஃபேமிலியா? சார் இது எங்க ஃபேமிலி. உங்க ஃபேமிலியா? சென்ட்டு தலைய சுத்துது. லெட்டர் லெட்டர். போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. வந்துருச்சு, ரொமான்ஸ் வந்துருச்சு. வாங்கக்கூடாது. நான் கொடுக்கும்போது நீ ஒதுங்கி ஒதுங்கி போனோம், அப்போதான் கிக் இருக்கும். அப்புறம் ரொம்ப சிரிக்காத. நீ யாரோ நான் யாரோ. கொடுங்க. எடுத்துக்கோ. கண்ணே, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எதிரில் உள்ள பார்க்கில் சந்திக்கலாமா? அதுதான் வசதியாக இருக்கும். வருவாயா? காத்திருக்கிறேன். ஏண்டா பார்க் பக்கமா கூப்பிடுற? பஸ் ஸ்டாண்ட்ல பொண்ணுங்களை பார்த்தா போதுமே, இந்த லட்சத்துல நெத்த பண்ண வேற. நடரா ஸ்டேஷனுக்கு. ஓ, பேர் வேற தெரியுமா? ரொம்ப நாளா ஃபாலோ பண்றியா? ரமணி, ஐயோ வேண்டாம், அவரை விட்டுருங்க. விட்டுருங்க. நீ சும்மா இருமா. இந்த மாதிரி ஈவ் டீசிங் பண்றவங்கள சும்மா விடக்கூடாது. இந்த மாதிரி ஆளுங்களை பிடிக்கிறதுக்காக தான் பஸ் ஸ்டாப்ல நாங்க மாறு வேஷத்தை சுத்திட்டு இருக்கோம். ஏண்டா நீ விசில் அடிச்சோன்னா அந்த பொண்ணு பயந்து பயந்து போச்சே, அவ கூட புத்தி வரல. நடரா ஸ்டேஷனுக்கு. நடரா ஸ்டேஷன்யா பேர் சொல்லி போடா. போடா. ஏண்டா வண்டியில? ஏண்டா? ஏண்டா ஜிப்ல? மேடம் மேடம், அவர் தெரியாம செஞ்சுட்டாரு, விட்டுருங்க. இத பாருங்க. ஏண்டா கல்யாணம் ஆன பொண்ணுக்கே லவ் லெட்டரா? வாடா உன்னை ஸ்டேஷன்ல வச்சு பாத்துக்கிறேன். ஐயோ மேடம், வேண்டாம். ரமணி, என்னங்க? ரமணி, என்னங்க?